தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் தரமான புதிய டிசைன்களில் வாங்க கம்பம் ஸ்ரீகாந்தா ஜுவல்லர்ஸ். தமிழக கேரள எல்லையில் தொடரும் பிரச்சனை. இரு மாநில எல்லையில் நேற்று நடந்த போராட்டத்தின் எதிரொலியாக கனிமவள கடத்தல்காரர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளத்தை லாரிகளில் கடத்திச் சென்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் அறிவிப்பு. தமிழக கேரள எல்லையான கம்பம்மெட்டு கேரள மாநில காவல்துறையின் சோதனை சாவடியில் கேரள மாநில காவல்துறையினர் கனிமவளம் கடத்திச் சென்ற லாரியை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததால் தான் கேரள காவல்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும், இந்த சம்பவத்தை மறைத்துவிட்டு நேற்று லாரி ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் செய்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழக அதிகாரிகள், குறிப்பாக தேனி மாவட்ட நிர்வாகம் தமிழகத்திலிருந்து கடத்தப்படும் கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போது கனிமவள கடத்தலை நேற்று கேரள காவல்துறையின் நடவடிக்கை மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும், இனிமேல் தமிழகத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு கனிம வளத்தை கொண்டு சென்றால் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மிக பெரிய போராட்டம் நடத்தப் போவதாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தெரிவித்தனர். மேலும் இது சம்பந்தமாக பல்வேறு புகார்களை முன்வைத்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேனி தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் மகேஸ்வரன் இவ்வாறு கூறினார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேனி தெற்கு மாவட்ட இணை செயலாளர் காம்ரேட் மகேஸ்வரன் நேற்றைய தினம் கம்பமெட்டு கேரளா தமிழக எல்லையில் தமிழக ஓட்டுநர்களை கேரள காவல்துறை தாக்கியதாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. இந்த கம்பம் பள்ளத்தாக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் இன்றைக்கி ஆய்வு கொள்ளும் போதுல எங்கள் கட்சியின் சார்பாக மேலே போய் பார்க்கும் போதுல, அதாவது தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான யூனிட்டுகளை பல நூறுக்கும் மேற்பட்ட வண்டிகள் ஏற்றி செல்வதால் அந்த கேரள காவல்துறை அந்த வண்டிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணதில் அந்த வரக்கூடிய வாகனங்களில் முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால அந்த கேரள காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸ் அதிகாரியை கூப்பிட்டு ஆய்வு பண்ணும் போதுல அதில் ஆவணங்கள் சரியாக இல்லை. அந்த கனிம வளத்தை ஏற்றி போன அந்த டிப்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதை இந்த ஓட்டுநர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவ ஒரு சில தவறான மணல் மாஃபியாக்கள், அதாவது கனிம வள கொள்ளைக்காரர்கள் அதை தவறாக எடுத்து சென்று மக்கள் மத்தியில் இரு மாநில உறவுகளை சீர்குலைக்கும் விதமாக கேரள எல்லையில் போய் மறியல் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசாங்கம், தமிழகத்துடைய தேனி மாவட்டத்துடைய காவல்துறை, தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்கள் மீது கவனம் கொண்டு நேற்று 3 மணி நேரம் அந்த போக்குவரத்தை மாநில எல்லையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பல பத்திரிகை செய்திகளில் இன்னைக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வளம் சார்ந்த ஒரு பகுதி. இந்த பகுதியில் விவசாயம் செழிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு தொடர்ச்சியாக இங்கிருந்து கனிம வள கொள்ளை என்பது பயங்கரமான ஒரு அட்டுழியமாக நடந்துக்கிருக்கு. கேரளாவுக்கு இத்தனை வளத்தையும் சுரண்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய என்ன ஒரு அவசியம் இருக்குது? தமிழ்நாட்டை அழிச்சு கேரளா வாழணுமா? இங்கே இருக்க அரசியல்வாதிகள், ஆளுகின்ற அரசாங்கம் அதுக்கு துணை போகிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தில் கனிம வள கொள்ளையை முற்றிலும் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களோட கோரிக்கை. அதில் தேனி மாவட்டத்தில் முழுமையாக கனிம வள கொள்ளை என்பது பயங்கரமாக நடந்துக்கிருக்கு. இந்த 3 வழித்தடங்கள் வழியாக இரவும் பகலுமாக வண்டி வண்டியா அந்த மக்களுடைய, இந்த விவசாயிகளுடைய அத்தனை இந்த சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தை வெட்டி கொண்டு அம்பாட்டுக்கு கொண்டு போய் கேரளாவை வாழ வைக்கிறாங்க. தமிழகத்தை அழிச்சு கேரளா வாழணுமா? இது இந்த பகுதி மக்களோட, விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. தொடர்ச்சியாக இதுக்கு செயல்படக்கூடிய கனிம வள திருட்டில் ஈடுபடக்கூடிய அந்த திருடர்களுக்கு தமிழக அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் துணை போகிறாங்க. இந்த கனிம வளம் ஏற்றி செல்லக்கூடிய அதிக பாரங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களை சோதனை இடக்கூடிய உத்தமபாளையம் ஆர்டிஓ நோட்டு போட்டு வசூல் பண்ணிக்கிருக்காரு. ஜிபே, ஃபோன்பேல எங்களுக்கு பணத்தை கொடு, நீ எம்பிட்டு வேண பாரங்களை ஏற்றி செல்லு அப்படின்னு சொல்றாங்க. 10 சக்கர வாகனத்தில் 6 யூனிட் மண், 7 யூனிட் மண்ணை கொண்டு போகிறாங்க. வாங்குற பாசு 5 யூனிட்டுக்கு வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு 8 யூனிட் மண்ணை கடத்தி கொண்டு போகிறாங்க. இதனால தமிழகத்திலிருந்து கொண்டு போகக்கூடிய அந்த பொருள்களுக்கு தமிழகத்துக்கு வரி இழப்பும் ஏற்படுது. இது இல்லாமல் எல்லா வளமும் இங்கிருந்து சுரண்டப்படுகிறது. இது உடனடியாக தமிழக அரசாங்கம் இதை நீங்கள் சரி செய்ய தவறாவிட்டால்
ஒட்டுமொத்த விவசாயிகளை திரட்டி எங்கள் வளம் எங்களுக்கே என்று அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.